சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அமலாக்கத்துறைக்கு பயப்பட மாட்டோம், மோடிக்கு பயப்பட மாட்டோம் என்று கூறிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று டெல்லியில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் மோடி அவர்களிடம் சரணடைந்தார் ஸ்டாலின். தமிழகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகளை ஏவ வேண்டாம் என்றும், நாங்கள் ஏதேனும் தவறு செய்தால் மன்னித்து விடுங்கள் என்றும் மோடியிடம் பம்பிய ஸ்டாலின் அவர்கள் போட்டோக்களும் வீடியோக்களும் காலில் விழாத குறையாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசியது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. எதற்காகவும் டெல்லிக்கு செல்லாத ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் நேரத்தில் திமுகவின் மிக முக்கியமான நபர்களும் அமைச்சர்களும் கைது செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதை முன்னுணர்ந்த ஸ்டாலின் அவர்கள் மோடியிடம் சரணடைந்தால்தான் இனி தப்பிக்க முடியும் என்று கூறி டெல்லிக்கு சென்றார் ஸ்டாலின் அவர்கள். நேரடியாக மோடி அவர்களது அலுவலகத்திற்கு சென்று முதல் ஆளாக மன்னிப்பு கேட்டுவிட்டு நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்றார் ஸ்டாலின் அவர்கள் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. வீரவசனம் எல்லாம் தமிழகத்தில் மட்டும்தான், ஆனால் மோடியை பார்த்தவுடன் கைகால் எல்லாம் நடுங்குவதாகவும், தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் பயந்துவிட்டது, நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துவிட்டோம், அமலாக்கத்துறை அதிகாரிகளை விரட்டியடித்து விட்டோம் என்று தமிழகத்தில் திமுகவின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் கூறி வந்தார். ஸ்டாலின் அவர்களுக்கு இன்னமும் பயம் இருக்கத்தான் செய்கிறது. ஏனென்றால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் எப்ப வேண்டுமானாலும் எந்த வழிகளில் வேண்டுமானாலும் திமுகவின் அமைச்சர்கள் வீட்டில் சோதனைகள் நடத்தப்படலாம். தேர்தல் நெருங்கக்கூடிய காரணத்தினால் அமலாக்கத்துறை அதிகாரிகளையும் பாஜகவையும் பகைக்க வேண்டாம் என்று கூறி சரணடைந்து விடுவதாக வெள்ளைக்கொடி காட்டிவிட்டார் ஸ்டாலின் என்று தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். தமிழகத்தில்தான் வீரவசனம் எல்லாம் பேசுவார்கள், டெல்லிக்கு சென்றால் பயந்து காலிலே விழுந்து விடுவார்கள் என்று எடப்பாடி இணையதளத்தில் பதிவு ஒன்றையும் செய்துள்ளார். மேலும் திருச்சி, கரூர், புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களில் சென்ற உதயநிதி அவர்களிடமே நீங்கள் சொன்ன வாக்குறுதி என்ன ஆச்சு என்ற கேள்விகளையும் பொதுமக்கள் கேட்டதால் என்ன சொல்வதென்று தெரியாமல் சிரித்தபடியே அங்கிருந்து சென்று விட்டார். பல்வேறு இடங்களில் உதயநிதி வரக்கூடாது என்று மரக்கிளைகளையும் வெட்டி அங்கு போடப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திமுக அழிவை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக பிரபல தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் வெளியிட்ட கருத்து கணிப்பின் முடிவில் திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழக்க நேரிடும். 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்ததோ அதேபோல் தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் மூலமாக எதிர்க்கட்சி அந்தஸ்தை திமுக இழக்க நேரிடும் என்ற தகவலும் பிரபல தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் வெளியிட்டுள்ளது.